ஜாபில் இருந்தால் கூட ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிஸ்னஸ் மட்டும் அவசியம் பண்ணுங்கள். இது நாள் வரைக்குமே உங்களுக்கு அந்த அனுபவமே உங்களுக்கு ஒரு விரக்தியான தன்மையை உருவாக்கி வச்சுருக்கு. நம்ம அந்த சந்தர்ப்பத்தை தேடி போகிறத விட சந்தர்ப்பம் தானாக வரப்போ அதை பயன்படுத்துறது புத்திசாலித்தனம். இந்த விருச்சிக நேயர்கள் இந்த 2024 அப்படின்றது உங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம ப்ரீவியஸ் காணொளியில் கல்வியை பற்றியும் உங்களுடைய மன வாழ்க்கையை பற்றியும் நிறையா போட்டிருக்கோம். பிரசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இந்த 2024 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். பட்டு இப்போ என்னென்னா, ஜாபா பிஸ்னஸாக உங்களுடைய 2024 ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஜாப் ஆர் பிஸ்னஸ், எதுக்காக நம்ம உழைக்கணும், எதுக்காக பணம் ஈட்டணும், எப்படி பணம் ஈட்டணும், அந்த ஈட்டின பணத்தை எப்படி செலவு பண்ணணும், இதுதான் இருக்கக்கூடிய மேஜர் ரோல் லைஃப்பில் இருக்கக்கூடியது. பொருள் சார்ந்த உலகத்தில் நம்ம இருக்கோம். பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தில் இருக்கோம். பொருளை சார்ந்து இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நீங்களும் அது கூட சேர்ந்து ஓடணும். ஏன்னாக்கா இன்றைக்கி பணம் இல்லைனாக்கா பிணத்துக்கு சமமானவர். இந்த பிணத்தை எடுக்கணுன்னா கூட பணம் தேவைப்படுது. பிணமாக மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் உங்களுடைய உடம்பை ரிமூவ் பண்ணுறது கூட இந்த பணம் தேவைப்படுது. இன்றைக்கி பணம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம். பணத்தை தேடிய வண்ணம் இருந்தால் தான் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்புகள், உங்களுடைய ஈன்ற பிள்ளைகள், உங்களோட குடும்பத்தினர் கூட உங்களை மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாமா? நான் பணத்தை எப்படி வேணாலும் நான் திரட்டலாமா? அதுக்குன்னு ஒரு நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எதுவுமே தேவையில்லையா அப்படின்னம்னா அது கிடையாது. ஒரு பக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கிற பணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படி அர்த்தம் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா அது முறையான முறையில் ஈட்டப்பட்ட ஒரு பணமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஈட்டப்பட்ட பணத்தில் நீங்கள் வாங்கின கல்வியாக இருந்தாலும், நீங்கள் வாங்கின சொத்தாக இருந்தாலும், நீங்கள் வாங்கின புகழாக இருந்தாலும் சரி, எல்லாம் வாங்கினேன்னா எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா கல்வின்றதுக்கு கூட எப்படி சார் கல்வியை நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இன்றைக்கி எல்கேஜிலேருந்து நீங்கள் டாக்டர் கிட்டத்தட்ட உச்சபட்சமான போஸ்ட் கிராஜுவேட் அல்லது ரிசர்ச் ஸ்டடீஸ் வரைக்குமே நீங்கள் பணம் இல்லாமல் நீங்கள் எஜுகேஷன் பண்ணவே முடியாது. நீங்கள் பணம்ன்றது பிரதானமான விஷயமாக இருக்குது கல்வித்துறையில். அப்போ பணம் கொடுத்தா தான், அப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டினா தான் நீங்கள் படிக்கிறது. அப்போ ஃபீஸுக்குன்றதுக்கு வேணால் கூட குறைச்சா இருக்கலாம். ஒரு இடத்துல சின்ன வேல்யூவாக இருக்கலாம், ஒரு இடத்துல பெரிய வேல்யூவாக இருக்கலாம். அப்போ பணம் அந்த இடத்துல பிரதானம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மூணுமே எது மேலே இருக்குன்னா பணத்தின் மேலே இருக்குது. உண்ண உணவுன்றதும் பணத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அதை எப்படிப்பட்ட உணவு உண்றீங்க அப்படின்றதுக்கு பணம் தேவைப்படுது. அது ஆசையின்பால் பட்டதாக இருக்கலாம், அல்லது இச்சையின்பால் பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய விருப்பத்தின் பால் பட்டதாக இருக்கலாம். இது மாதிரி பல்வேறு தன்மையில் நீங்கள் அந்த உணவு பொருளை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உடுக்க உடை, சிம்பிளாக நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும், லக்ஸுரியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு தன்மை. லிவிங் ஸ்டைலு அது தீர்மானிக்கிறது பணம். இருக்கக்கூடிய வீடு அது தீர்மானிக்கிறது பணம். அப்போ பணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ரோல் ஆகுது. அப்படின்றப்ப இந்த பணத்தை நீங்கள் அறத்தின் அடிப்படையில் சம்பாதிக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய நீடித்த தன்மையில், உங்களுடைய நிலைபெற்ற தன்மையில் இருக்கும். நியாயமான முறையில் சம்பாதிக்கிறப்ப அது பெரிய அளவில் பயமும் இருக்காது, பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டத்தையும் தராது. நிதான போக்கில் அது சிலு 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 தென்றல் காட்டுற மாதிரி போகும். ஒரு புழுதி வாரி இறைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலையோ அல்லது அநியாயத்தின் அடிப்படையிலையோ அல்லது அதர்மத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பணம்ன்றது எப்படி ஒரு புயல் கரையை கடந்து போகுதோ, பெரிய சேதத்தை விளைவிச்சிட்டு போதோ, அது போல தான் உங்களுடைய பெருமையும், உங்களுடைய புகழையும், உங்களுடைய வளமான வாழ்க்கையும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியும் அதை அழிச்சிட்டு போயிடும். அதனால் நீங்கள் அதிகபட்சம் ஒரு அர்த்தத்தோடு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. அதில் தான் இந்த காணொலின்றது ஜாப் ஆர் பிஸ்னஸ் அப்படின்றது வேலையா அல்லது வியாபாரமா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வேலைக்கும் வியாபாரத்துக்கும் என்ன தன்மை இருக்குனாக்கா, வேலைன்றது நீங்கள் சம்பளத்தை வாங்குகிற தன்மை, வியாபாரம்ன்றது சம்பளத்தை கொடுக்குற தன்மை. அதாவது நீங்கள் முதலாளியா தொழிலாளியா அப்படின்றது தான் இதில். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க, தொழிலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க. முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்டு பிஸ்னஸில் இருக்க போது, எப்படிப்பட்ட ப்ராஃபிட்டை
இன்ஹால் பண்ண போகிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு லயபிலிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்கிறதும், அதே மாதிரி தொழிலாளியாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் எப்படிப்பட்ட காலநிலைகளில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கோ அல்லது புதிய வேலை வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது வேலையில் மேம்பட்ட தன்மையில் அதாவது பதவி உயர்வு பெறுறதுக்கான வாய்ப்பில் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குன்றதை பார்க்கலாம். இத்தகைய தன்மையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்கள் இந்த 2024 தொழில் ரீதியாக ஜாப் வைஸாக அல்லது பிஸ்னஸ் வைஸ் செய்ய போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, உங்களுக்கு ஜாப் அப்படின்றதுல 10ஆம் பாவம் தான் அதிகமாக வேலை செய்ய போகுது. 10ன்றது உங்களுக்கு சூரியன் இருக்கிறதுனா 2ஆம் இடத்துல, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில். சுக்கிரன் உங்களுக்கு 7, 12 கூடையவர். இதில் 10ன்றது சூரியன் இருக்கிறது 7. அப்போ நீங்கள் என்ன தான் ஒரு ஜாபில் பண்ணிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அழகாக இப்போ வரப்போகுது. இந்த 2024 ஜனவரி பிப்ரவரிலேயே ஒரு இனிஷியேட்டிவ் உங்களுக்கு சுயமாக ஒரு ஜாப் செய்யுது. இன்னும் மேக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரு இப்போதைக்கு 6ஆம் இடத்துல இருக்கார் பார்த்தீங்களா, 2 கூட 4. அப்போ பணம் பயங்கரமான டைட்டு, பணம் ஏகப்பட்ட இடங்களில் கடன், நினைக்கிறது எல்லாமே அதாவது இது ஹோப் கொடுக்குற எல்லா விஷயங்களுமே ஆஃப் ஆகி கிடக்குது. அப்போ லைபிலிட்டிஸ் ஒரு பக்கம் பெரிய கிடக்கு, கடன் ஒரு பக்கம் பெரிய கிடக்கு, கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, அதை செட்டில் பண்ணுறதுக்கு வழி இல்லை, கடன்கள் நிறைய வாங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சர்வே பண்ணிட்டு இந்த அட் ப்ரெசென்ட் 2023 கிராஸ் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு இதில் நீங்கள் ஜாபில் இருந்தால் கூட ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிஸ்னஸ் மட்டும் அவசியம் பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுவார், 2, 5 கூடையவர் தான் 7ல் போகிறாரு. 7ல் போனாலும் அவர் யாரோட சாரத்தில் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுவார் அப்படின்னோம்னாக்கா, அவர் மூவிங் பண்ணுறதுன்றது சூரியனுடைய சாரம் கார்த்திகையில் 2, 3, 4 நட்சத்திரங்களில். அப்போ சூரியன்றது உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி. அப்போ 10, 7, 5, 2 லிங்க் ஆகி இருக்கிறதுனால சுய தொழில் வழி ஆதாயங்கள் நீங்கள் பெரிய வாரியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒரு இறங்கி பாருங்கள், அது ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த இடத்துல 2024ன்றது ஜாப் வைஸ் நீங்கள் சர்வைவல் பண்ணுறதை விட பிஸ்னஸ் வைஸு சர்வைவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். அதில் பெருவாரியாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 30,000 தராங்க, 40,000 தராங்க, ஜஸ்ட்டு நீங்கள் சின்ன லெவலில் இருந்தால் கூட ஒரு 5,000 தராங்க அப்படின்னா, அதே 5,000 இன்னொரு இடத்துல நீங்கள் செய்கிறத வேலைக்கு இதை 15 விட 16 தராங்களா 20 தராங்களான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் இதே ஓனாக நீங்கள் இறங்குனீங்கனாக்கா சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ கொட்டி கிடக்குது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எப்போயுமே வாய்ப்பு நம்மளை தேடி வீட்டு வாசலை தட்டி இந்தாப்பா வச்சுக்கப்பான்னு யாரும் தரமாட்டாங்க. கடங்காரன் கூட நீங்கள் கேட்டால் தான் தருவான். புரியுங்களா? ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி 10 வாட்டி ஃபோனை போட்டு அவனை டார்ச்சர் பண்ணி தான் கடனே வாங்க வேண்டியிருக்கு. சும்மா ஒரு பேங்க்கில் போய் உங்களுடைய சொத்து மதிப்பு பல லட்சம் இருக்கலாம், சொத்தை நம்பி லோன் தருவாங்களோ ஒழியோ உங்களை நம்பி லோன் தர மாட்டாங்க. புரியுங்களா? உங்கள் உடம்பை நம்பியோ உங்கள் எண்ணத்தை நம்பியோ உங்கள் முகத்தை நம்பியோ உங்களுடைய உருவத்தை நம்பியோ எந்த லோனும் தர மாட்டாங்க. ப்ராப்பர்ட்டி இருக்கா, ப்ராப்பர்ட்டியை கூட நம்புகிறான், நம்மளை நம்ப மாட்டான். ஏன்னாக்கா நம்ம தர மாட்டோம், ப்ராப்பர்ட்டினாக்கா அதை ப்ளஜ் பண்ணி விற்று போடலான்ட்டு. அதாவது இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கான திறமை உங்களுக்குள்ளே இருக்குது, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் மலைச்சவன் டைப்பில் இருக்கீங்க. அல்லது உங்களுக்கு இது நாள் வரைக்குமே உங்களுக்கு அந்த அனுபவமே உங்களுக்கு ஒரு விரக்தியான தன்மையை உருவாக்கி வச்சுருக்கு. அதாவது நம்மெல்லாம் சர்வைவ் பண்ண முடியாது, நம்மலாம் ஏதாவது ஒரு இடத்துல போய் சம்பளம் தான் பெறணும் அப்படின்ற லெவலில் இந்த இடத்துல விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் எப்படியோ இருந்துட்டு போகுதுங்க, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க. பட் இந்த ஆண்டு 2024ன்றது உங்களுக்கு தோன்றுறது அப்படின்றது நல்ல நிலையில் தோன்றுறது. ஏன்னாக்கா அவர் 10ஆம் இடத்துல தான் அந்த ராசி உதயமாகுது. உதய ராசின்றது இந்த 2024 உதயமாகிறதே உங்களுடைய சிம்மத்தில் தான், 10ஆம் இடம் தான். அவர் அதிபதி 2ல் தான் இருக்கார். அந்த அதிபதி அந்த சாரத்தில் தான், அந்த சூரியனுடைய சாரத்தில் தான் குரு 7ல் இருக்க போகிறாரு மே மாதத்துக்கு பிறகு. இது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. சுயதொழில் பண்ணுற விருச்சிக ராசி நேயர்கள் இந்த ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் கல்லா கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே ஜாபில் தான் இருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பெரிய தைரியமும் கிடையாது, துணிச்சலும் கிடையாது, பணமும் கிடையாது. இன்னொன்று பிஸ்னஸுக்கு பணம் தேவையில்லை, அறிவு இருந்தால் போதும், அது மதிநுட்பம் இருந்தால் போதும், புத்திசாலித்தனம் இருந்தால் போதும். சின்னதாக ஒரு 10க்கு 10 இருக்கிறது கூட ஒரு மொபைல் ஃபோனில் கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது வெறுமனே 4 பேரோட காண்டாக்ட் நம்பர் வச்சுக்க வேண்டியது, 4 பேருடைய ரெக்யர்மெண்ட் வச்சுக்கிறது, மிடில் மேனாக இருந்தாலே போதுமே. ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன், ஒரு இடத்துல கன்சியூம், இந்த நடுவில் இருக்கிறது மிடில் மேன். இவருக்கு என்ன பெருசாக தேவைப்படுது, உங்களுடைய நாணயம் தான் தேவைப்படுது. நீங்கள் இந்த இடத்துல பர்ஃபெக்ஷன், இந்த இடத்துல தரமான பொருளை கொடுக்கணும், இந்த பொருளை சரியான நீங்கள் விலைக்கு அவங்கள்ட்ட செட்டில்மெண்ட் பண்ணணும். கொடுக்குறவன்ட்ட கடனாக கொடுத்தாலும் சரி,
காசு கொடுத்தாலும் சரி, எந்த இடத்துலையும் நாணயம் தவறணும்னு வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் எவ்வளோ பெரிய கில்லாடியாக நீங்கள் பெரிய கொடிசனாக இருந்தால் கூட உங்களை நம்புறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்களுடைய நாணயம் இல்லைனாக்கா நீங்கள் பெரிய உங்களுடைய ஹோல்டிங்கில் எவ்வளோ பெரிய கொடிகள் இருந்தால் கூட யாரும் உங்களை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாணயத்தோடு இருக்கீங்க அப்படின்னம்னா நீங்கள் வெறும் மனுஷராக இருந்தீங்கன்னா போதும். அதாவது வெறும்னாக்கா வெறுமனே என்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை, நான் கட்டியிருக்கிற வேட்டி சட்டையும் தான் என்னது அப்படின்னா கூட உங்களை நம்பி தரதுக்கான ஆள்கள் நல்லா இருப்பாங்க. அதாவது நிறையா இருக்காங்க. இந்த காலத்தில் நாணயத்துள்ள மனிதர்களை பார்க்குறது தான் இருக்குது. அடுத்தவன் பொருளுக்கு நம்ம ஆசைப்படாமல் இருந்தாலே மிகப்பெரிய விஷயம். அது எது எப்படியோ உங்களை ஒரு அழகான வாழ்வியல் தன்மையில் உங்களை வாழ வைக்கும். தானாகவே எத்திக்ஸாக தான், அறமாக தான். அதனால் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் துணிஞ்சு இறங்க. நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 5ஆம் இடத்துல தான் உங்களுக்கு ராகு வராரு. அதுவும் புதன் சாரம் பெற்ற ராகு. இந்த புதன்றது உங்களுக்கு 8-11 லாபாதிபதி அவர் தான், அட்டமாதிபதி. அட்டம்ன்றது சொல்ல முடியாது, அதிர்ஷ்டமும் தரக்கூடியது 8 தான். புதையல்ன்றது சொல்கிறது 8 தான். அப்போ புதையல் எப்படி வரும் உங்களுக்கு? 5ஆம் இடத்தின் அது அடிப்படையில் வரும். அப்போ 5ன்றது யூகம் பண்ணுறது. புதையல் இந்த இடத்துல இருக்குன்றது உங்களை அறிவு தெரிஞ்சால் தானே இந்த இடத்துல இருக்கிறது தெரியும். அப்போ இந்த இடத்துல ராகு தான் இருக்கார். அப்போ மதிநுட்பமான தன்மையில் அவர் ராகு ப்ளே பண்ண போகிறாரு. அப்போ மிகப்பெரிய அளவில் எந்த இடத்துல எது அப்படின்றது இந்த இடத்துல என்னென்னா விருச்சிகம் ராசிக்காரர்லேருந்து யூகத்தின் அடிப்படையில் செயலாற்றும் எந்த தொழிலுமே இது போகும்னா போகும், இது போகாதுன்னா போகாது. அப்போ நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்குட்பட்ட விஷயங்களாகவே நிறைய விஷயங்கள் புலப்படும். இது சர்வைவல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட் அளவு தான். ஏன்னா இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டை சொல்லக்கூடியது சனி இருக்கிறது 3ஆம் இடத்துல. அவர் தான் தயக்கமான தன்மையில் இருக்கார். கொஞ்சம் உடல்நல குறைவுகள் இருக்கலாம். பட் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பிலோ ஒரு 20நாக்கா ஒன்றும் கவலை இல்லை. உங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொசிஷனை. இதே மாதிரி 50 and ப்ளஸ் போயிட்டிங்கனாலும் அது உங்களுடைய சில்ட்ரன்ஸ் பார்த்துக்குவாங்க. பட் மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது 20 to 15 இருக்கிறது கோல்டன் பீரியடு. இந்த இடத்துல இந்த நேரத்தில் கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு இந்த 2024 அப்படின்றது. 2024 எல்லாத்துக்கும் கிடைக்கலாம், எல்லா ராசிக்கும் வரும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் வரும். ஆனால் உங்களுக்கே கூட இதே மாதிரி ஒரு தன்மை வருமானாக்கா இந்த கிரக நிலையில் வராது. இந்த கிரக நிலை வர்றதுன்றது பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றது. அது 7லேருந்து குரு நடத்துறது 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். இன்றைக்கி ஒரு 30 வயசு இருக்கீங்கன்னாக்கா அது 42 கூட வரும் அடுத்தது, புரியுங்களா? ஆனால் மற்ற கோள்கள் அமைப்பு அது மாதிரி இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அதே இடத்துல தான் சந்திரன் இருப்பார், 10ஆம் இடத்துல தான் இருப்பார், 9 கூட 10ல் இருப்பார் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இருக்குது. அது சனியும் அந்த கேது சாரத்தில், கேது உங்களுக்கு பாவ ரீதியாக 8ஆம் பாவத்தை தான் இண்டிகேட் பண்ணுது. அப்போ 8ஆம் இடத்தை சந்திரன் இண்டிகேட் பண்ணாலே குழப்பமான மனநிலை தான் இருக்கும். ஆனால் எப்போ நம்ம குழப்பமான தன்மையிலேருந்து நீங்கள் விடுபட்டாலே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ நிதானமான போக்குகளை நீங்கள் கடைப்பிடிக்கணும். நிதானமான போக்குகள் உங்களால் ஈஸியாக முடியும். இந்த இடத்துல 3ஆம் அதிபதி 4ல் இருக்கார், பரவாயில்ல. சனி 4ல் இருக்கிறது நல்லது. அது ராகு சாரத்தில் இருக்கார். ராகு 5ஆம் இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காரு, அது புதன் சாரத்தில். அப்போ புதன் சாரத்தில் ராகும், ராகு சாரத்தில் சனியும் வருது. எவ்வளோ பெரிய யோகம் தெரியுங்களா? இது பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருங்க. நீங்கள் அப்போ இந்த ஒரு ஆண்டு 2024 உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஃபுல்லாக இருக்கீங்களா ஜெயிச்சிருவீங்க. அதாவது தூக்கம், சாப்பாடு, என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் மறந்த நிலையில் இருக்கவங்க சக்ஸஸ் ஆகிடுவோம் பொருளாதார ரீதியாக. இதெல்லாம் நான் என்ஜாய்மெண்ட்டோடு தான் நான் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 2024 நல்லாவே போகும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஏதாவது கேட்ட இடத்துல பணம் வருதோ அல்லது ஒரு 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் கூட 20 ரூபாய்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நிறையா அனுகூலமான பலன்கள் இருக்கும். ஆனால் இது கண்டினியூவாக நம்மளுடைய இதை ஒரு சேவிங்ஸாக வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரை ஃபேஸ் பண்ணுறவங்க எப்படி, சேவிங்ஸே இல்லாமல் ஃப்யூச்சரை ஃபேஸ் பண்ணுறது எப்படி, அதுதான் நீங்கள் இந்த இடத்துல செய்யக்கூடிய தவறாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல லேசினஸை க்ரியேட் பண்ணிவிடும். அது ராகு சாரத்தில் இருக்கப்போ ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸ்களை நிறைய க்ரியேட் பண்ணி தரும். எப்போயுமே நமக்கு நுணுக்கமான சந்தர்ப்பங்கள் எல்லா நாளிலும் வந்துக்கிட்டே இருக்காது. நம்ம அந்த சந்தர்ப்பத்தை தேடி போகிறத விட சந்தர்ப்பம் தானாக வரப்போ அதை பயன்படுத்துறது புத்திசாலித்தனம். அப்படின்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான ஜாப் வைஸு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உங்கள் சொந்த ஜாப் கிடக்கட்டும் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதே நேரத்தில் ஜாப் இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னம்னா இந்த இடம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலம். ஏன்னா 11 தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகுது. 11ன்றது கேது இருக்கிறது செவ்வாய் சாரம். அப்போ நீங்கள் 10 பேர் 20 பேர் 30 பேர் நீங்கள் 4 பேரை வச்சு ஜாப் பண்ணிங்கன்னாங்க இந்த ஆண்டு 2024ன்றது ஒரு 10 பேர் ஜாப்புக்கு
நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அதிகமான பணியாளர்களை நீங்கள் நியமனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஆண்டுன்றது 2024 நீங்கள் பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் ஒரு இப்போ வந்து ஏர்னராக இருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணி தான் நான் வியாபாரம் பண்ணி தான் நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 10 பணியாளர் இருந்த இடத்துல 100 பணியாளர் இருக்கிறதுக்கு அப்போ பிஸ்னஸ் அபிவிருத்தி ஆகிறது. ஆளே இல்லாத கடைக்கு டீ எதுக்கு ஆத்துற அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு தேவைக்கு மேலே லேபரே தேவைப்படும். கடையில் எனி டைம் வேலைக்கு ஆட்கள் தேவைன்றது போர்டு தொங்கிக்கிட்டே இருக்கும். அது எதுக்கு தொங்குது அப்படின்னம்னாக்கா, இந்த வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு பக்கம். ஆனால் எனக்கு இந்த வேலை சூட் ஆகாது, எனக்கு இந்த வேலை சூட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இருக்காங்களோ ஒழிய, அன்எம்ப்ளாய்டாக வேணாலும் இருக்கேன்னு இருப்பாங்களோ ஒழிய, கிடைச்ச வேலையை நான் வந்து அதில் நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்றது யாரும் வர்றதில்லை. அப்போ தான் படிப்பு மேலே பெரிய கௌரவமான ஒரு கிரீடத்தை தூக்கி வச்சுக்கிறாங்க. அது படிப்புன்றது சும்மா அறிவு சார்ந்த ஒரு விஷயந்தான். 4 எழுத்து படிக்க தெரியுது அப்படின்னம்னாக்கா 4 விஷயங்கள் ஒன்றால் புரிஞ்சுக்க தெரியுன்றது தான் படிப்போ ஒழிய, படிப்பு நம்பி நீங்கள் வேலையை நான் வந்து ட்ரை பண்ணுறேன், நான் கவர்மெண்ட்டுக்கு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், நான் இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஜாபுக்கு ட்ரை பண்ணாதீங்க. கிடைச்ச ஜாபுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அது உங்களை தூக்கிட்டு போடும் எங்கேயோ. நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் அதே சமயத்தில் கிரக நிலைகளும் சப்போர்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் தானாகவே உங்களை எந்த ஜாபும் உங்களை மேலே தூக்கிட்டு போயிடும். அப்படின்றப்ப இந்த இடத்துல பிஸ்னஸ்ன்றது என்னென்னா, நீங்கள் கிடைச்ச பிஸ்னஸ், ஏன்னா 5ஆம் இடத்துல தான் ராகு இருக்கார். அப்போ நூதனமான முறையில் என்ன மாதிரியான துறைகளில் வேணாலும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இன்னும் மருந்து தொடர்புடைய, கம்யூனிகேஷன் தொடர்புடைய, தரவு பந்தம் தொடர்புடைய இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுவும் சூரியன் 10 கூட 2ல் இருக்கான். தொழில் வழி வருமானங்கள் நிறையாவே வரும். அதுவும் அவர் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். அப்போ அழகு சார்ந்த பொருள்கள் சார்ந்த காஸ்மெட்டிக்ஸு இன்னும் வந்து ரொம்ப ரேர். அதாவது சில விஷயங்கள் என்னன்னாக்கா டெய்லி யூசேஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பெருசாக ஏர்ன் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். 2 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபாய்க்கு விற்கலாம், 20 ரூபாய்க்கு விற்கலாம், அந்த மாதிரி இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுற பால்லையோ தயிர்லையோ அரிசிலையோ பெருசாக லாபம். எப்போயுமே இந்த பால் வியாபாரமும் அரிசி வியாபாரமும் பண்ணவும் பெரிய ஆளாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போயுமே பேசிக் நீட்ஸில் பெருசாக அளவில் ரொட்டேஷன் தான் கையில் கிடைக்கும் மொழிய அவங்க பெருசாக அதில் பெருங்கொண்ட பணக்காரனாக மாறவே மாட்டாங்க. அதிகபட்சம் 100க்கு 90% மக்கள் வந்து அதில் திவாலாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இந்த இடத்துல என்னென்னாங்க, உணவு தான். சோறு போட்ட ஹோட்டல் எத்தனை ஹோட்டல் மூடியிருக்காங்க தெரியுங்களா, நட்டம் வந்து. அதுபோல் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ராசி இருக்கணும். உணவு சம்மந்தப்பட்ட வணிகத்தில் நீங்கள் இறங்கிறதுக்கான அமைப்பு இருக்கணும். உங்களுடைய ஜாதக ரீதியாக இருந்தால் மட்டும்தான் சர்வைவ் பண்ண முடியும். 4ஆம் இடம் சுக்கிரன் சந்திரன் மட்டும் வலிமையாக இருந்து 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் உங்களால் சர்வே பண்ண முடியும் அந்த தொழிலில். அதனால் எல்லா தொழிலும் எல்லாருக்கும் வந்துடுன்றதெல்லாம் நீடு கிடையாது, வரவும் வராது. அப்போ யாருக்கு என்னென்ன தொழிலில் அவங்க சர்வைவ் பண்ண முடியும், அவங்களால சைன் பண்ண முடியும்னா அந்த தொழிலில் ஷூட் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படின்றப்ப இந்த இடத்துல இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதி யார், சூரியன் இருக்கிற இடம் இந்த வருஷம் உங்களுக்கு சுக்கிரன் சாரத்தில் தான் இருக்கார். அப்படின்னா அழகு ஆபரணம் தொடர்புடைய, காஸ்மெட்டிக்ஸ் தொடர்புடைய, சும்மா லக்ஸூரியான வாழ்க்கைக்கு தொடர்புடைய, வாகனம் தொடர்புடைய ஒரு காரோ பைக்கோ இந்த மாதிரி ஒரு உங்களால் பெரிய அளவில் டீலர்ஷிப் இல்லையா, சின்ன அளவில் ஒரு பழைய இதை வாங்கி விற்கிறது போகிறது வர்றது, இந்த மாதிரி ஒரு ரெனோவேஷன் பண்ணி தரது, சர்வீஸ் பண்ணி தரது, அல்லது அந்த மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு சம்மந்த மாதிரி இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது புதுசாக தொழிலை நிறைய போட்டிகள் இருக்கிற தொழிலில் இல்லாமல் போட்டிகளற்ற தொழிலில் இறங்குனாக்க அதிகபட்சமாக நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் யாருன்றது அந்த மார்க்கெட்டில் நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாக்க நீங்கள் ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எந்த மாதிரியான நூதனமான வழிமுறைகளை மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருவார். அதனால் கவலையே தேவையில்லை. நீங்கள் இந்த இடத்துல இந்த ஆண்டு 2024ன்றது புதிய தொழில் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது அல்லது அபிவிருத்தி பண்ணுறது, ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தொழில் இல்லாமல் இன்னொரு புதிய தொழில், சம்மந்தமே இல்லாத தொழிலில் கூட இறங்கிறதுக்கான வாய்ப்பு. அது ஆல்ரெடி உங்களுக்கு நோன் தொழிலாக இருக்கும். நோன்னாக்கா அந்த நாலேஜ் இருக்கும். நாலேஜு இந்த ராகு கொடுத்துருவார். அது சம்மந்தப்பட்ட பார்ட்டிகளை நீங்கள் சேர்த்துக்க முடியும். ஏன்னா குரு 7ல் வந்தாருனாக்கா நிச்சயமாக ஒரு புதுசான ஒரு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சுக்கிரன் வீட்டில் வர குரு, அதுவும் சூரியன் சாரத்தில் இருக்கிற குரு. அப்படின்றப்ப புதிய தொழிலை இன்வைட் பண்ணுவார். போட்ட வருஷமே நீங்கள் லாபத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதனால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இந்த 2024 அப்படின்றது உங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஜாபு அல்லது பிஸ்னஸை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதற்கு நான் பதிலளிக்கிறேன். இல்லை என்னுடைய ஜாதகத்தை முழுமையாக, என்னுடைய ஜாப் என்ன, என்னுடைய
பிஸ்னஸ் என்ன, எப்படிப்பட்ட காலநிலையில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து அது எழுதி என்னுடைய அந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்க நம்மளோட கம்பெனிலேருந்து ஆளுங்க உங்களை ஆன்லைனில் கன்வே பண்ணுவாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நானே உங்களுக்கு அது எப்படிப்பட்ட தன்மையில் இந்த 2024ன்றது உங்களுக்கு ஜாப் வைஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் வைஸ் அதாவது பிஸ்னஸ் வைஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் பணம் ஈட்ட போகிறீங்க அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.